நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஹெர்பல் லைஃப்பில் எல்லா ஃபுட்டுமே வாங்கிட்டீங்க, எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? இந்த வீடியோவில் பாருங்கள். காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு எக்ஸாக்டாக நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு முதல்ல ஒரு கிளாஸ் இல்லை அப்படின்னா 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிருங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அஃப்ரெஷ் ஒன்று குடிச்சிருங்க. இது சூடாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 8லேருந்து 9 மணிக்குள்ள உங்களோட ஷேக்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போ ஷேக்கை ப்ரிப்பேர் பண்ற மெத்தட் தான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. அது ஈஸியா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஷேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிடுறேன். தண்ணி, ஷேக் மேட்டு, ஃபார்முலா 1, புரோட்டீன். இதுதான் ஷேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தேவை. நிறைய பேருக்கு ஃபைபர் மிக்ஸ் பண்ணுங்க, டைனோ ஷேக் மிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி நான் சொல்றேன். இப்போ ஷேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 300 ml நார்மல் வாட்டர் இல்லை அப்படின்னா சில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபார்முலா 1ல் 3 ஸ்கூப் போடுங்க, ப்ரோட்டீனில் 1 ஸ்கூப் போடுங்க. இப்படி போட்டு ஒரு 10 செகண்ட்லேருந்து 20 செகண்ட் மிக்ஸியை நல்லா ஓட விட்டு டெலிஷியஸ் ஷேக் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ ஒரு 8லேருந்து 9 மணிக்குள்ளே ஷேக் குடிச்சிட்டிங்களா? அதுக்கப்புறமா இந்த டைமிங்கில் தான் நிறைய பேர் பசி எடுக்குதுன்னு சாப்பிட்டுட்டு திரும்ப வெயிட்டை வந்து ரீகெயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு 9 மணிக்கு ஷேக் குடிக்கிறீங்க அப்படின்னா 10, 11, 12, 1 1 மணிக்கெலாம் உங்களோட லஞ்சை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 1 மணிக்குள்ளே எனக்கு பசி எடுக்குது சார், நான் என்ன சார் பண்ணட்டும் அப்படின்னு நிறைய பேர் டிப்ரெஷன்லேயே இருந்து நிறைய சாப்பிட்றாங்க. இல்லை அப்படின்னா ஹெர்பல் லைஃப் எனக்கு கரெக்டாக வராது அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 3 hours 4 ஹவர்ஸில் உங்களுக்கு பசி எடுத்துச்சு அப்படின்னா முதல்ல நல்லா தண்ணி குடிங்க. ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் தண்ணி குடிங்க. அதுக்கப்புறமும் பசி எடுத்துச்சு அப்படின்னா ஒரு அஃப்ரெஷ் குடிங்க. இங்கே நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன தெரியுங்களா? சாப்பாடு பசியா தண்ணி பசியா அப்படின்னு தெரியாமல் சாப்பிட்ற டைமில் தண்ணியை குடிச்சிடுறீங்க, தண்ணி குடிக்கிற டைமில் சாப்பிட்றீங்க. இதனால தான் உங்கள் உடம்பு கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறதே கிடையாது. இப்போ மதிய சாப்பாடு எப்படி இருக்கணும்? காலைல ஏஞ்சோம், தண்ணி குடித்தோம், அஃப்ரெஷ் குடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் ஷேக்கும் 9 மணிக்கு குடிச்சிட்டோம், நடுவில் பசி எடுத்துச்சு அப்படின்னா தண்ணி குடித்தோம், அஃப்ரெஷ் குடித்தோம். இப்போ மதிய சாப்பாடு எப்படி இருக்கணும்? மதிய சாப்பாட்டில் நிறைய பேர் நல்ல மிஸ்டேக் பண்ணுறீங்க. மதிய சாப்பாடு என்ன வேணாலும் சாப்பிட்லாம். நீங்கள் என்ன கான்செப்டில் இருக்கீங்க அப்படின்னா, நான் காலையில் ஷேக்கு, நைட்டு ஷேக்கு, எனக்கு எப்படின்னா வெயிட் லாஸ் ஆகிடும், மதியம் அதனால் நான் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்படிலாம் நீங்கள் சாப்பிடவே கூடாது. மதிய சாப்பாடு நான் சொல்கிற மாதிரி எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். மொதல் விஷயம், ரைஸ் வந்து ஒரு 150 கிராம் எடுத்துங்க. வெஜிடபிள்ஸ் ஒரு 150லேருந்து 200 கிராம் எடுத்துங்க. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன குழம்பு வைப்பீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் டெய்லி 2 முட்டை, வெள்ளைக்கரு மட்டும் உங்களோட லஞ்சில் கம்பல்சரி இருக்கணும். ஏன் அப்படின்னா ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம், வாரத்தில் 3 நாள் கீரை எடுத்துக்கங்க. அது எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் கீரை உங்களோட லஞ்சில் சேருங்க. ஃபைபர் உங்களுக்கு போச்சு அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1லேருந்து 2 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. 3, 4, 5, 6. இப்போ இந்த 5லேருந்து 6 மணியை கடக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். இப்போ வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பசி எடுக்கும். அந்த டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்கள் மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ அதே தான் ரிப்பீட் நான் சொல்கிறேன். முதல்ல தண்ணி குடிச்சு பாருங்கள், இல்லை அப்படின்னா அஃப்ரெஷ் குடிச்சு பாருங்கள். இன்னும் பசி எடுக்குது அப்படின்னா கிரீன் கலர் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எது உங்களால் சாப்பிட முடியுமோ அது ஒரு 50லேருந்து 100 கிராம் எடுத்துங்க. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு பசி கம்மியாகும். இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டிங்க. நைட்டு ஷேக் எப்போ எடுக்கணும்? இதில் தான் நிறைய பேர் மிஸ்டேக்கை பண்ணுறீங்க. காலைல 8 மணிக்கு எடுத்துருப்பீங்கல்ல, அதே டைமுக்கு எடுத்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். இது நான் பர்சனலாக என்னோட கஸ்டமருக்கு கைட் பண்ணி வந்த ரிசல்ட்ஸ். உங்கள் கோச் சொல்லுவாங்க இத்தனை மணிக்கு எடுங்க, இத்தனை மணிக்கு எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட பாடிக்கு எப்படி ஒத்துக்குமோ உங்கள் கோச்சுக்கு தெரியும். அப்போ அவங்க சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாவே கிடைக்கும். இப்போ நைட்டு ஷேக் சேம் அதே மாதிரி தான். நீங்கள் சில் வாட்டர் இல்லை நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். 300 ml. காலையில் எப்படி ஷேக் ப்ரிப்பேர் பண்ணீங்களோ சேம் அதே மாதிரி தான் ஷேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. இப்போ பாருங்கள், எக்ஸாக்டாக ஒரு நாளைக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக சொல்லிட்டேன். காலையில் ஷேக்கு, மதியம் நல்ல சாப்பாடு, நைட்டு ஷேக்கு, நடுவில் பசி எடுத்தால் தண்ணி அஃப்ரெஷ் இதுதான் குடிக்கணும். இப்போ இது பண்ணாலே எனக்கு வெயிட் குறைஞ்சிருமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதுக்கு இன்னொரு வீடியோ வரும், கூடிய சீக்கிரத்தில் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, நானும் ஹெர்பல் லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், நியூட்ரிஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு நியூட்ரிஷன் பற்றியும் ஹெர்பல் லைஃப்பை பற்றியும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நீங்கள் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.